கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 19வது வசனம். அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். எனக்கருமையானவர்கள், இந்த இடத்துல சுகமான ஒரு குஷ்டரோகி இயேசுவினிடத்திலே வந்து நன்றி சொல்லும் பொழுதுதான் தேவனாகிய கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ எழுந்து போ என்று சொல்லுகிறார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆனால் அதற்கு முன்பதாக உள்ள வசனங்களை 12ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் பார்ப்பீர்களானால், அந்த இடத்துல 10 பேர் அவரிடத்திலே வருகிறார்கள். 10 குஷ்டரோகிகள் இயேசுவினிடத்திலே வந்து கேட்கிறார்கள். அப்பொழுதுதான் இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உங்களை ஆசாரியர்களிடத்திலே கொண்டு காண்பியுங்கள். அவர்கள் அப்படி போகும் பொழுதே சுத்தமாக்குகிறார்கள், சுகமாக்கப்படுகிறார்கள். சுகமாக்கப்பட்டதை கண்ட உடனே ஒருவன் உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்துகிறான். தான் சுகமானேன் என்பதை கண்டவுடன் அவனுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் பொழுது அவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். அது மட்டுமல்ல, அவன் தனக்கு சுகத்தை கொடுத்த இயேசுவினிடத்திலே வந்து சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் எனக்கு சுகம் கொடுத்தீர் என்று சொல்லி அவருடைய பாதத்திலே விழுந்து அவருக்கு நன்றி செலுத்துகிறான். ஆனால் மற்ற 9 பேரும் சுகத்தை பெற்றார்கள். ஆனால் இயேசுவினிடத்திலே வரவில்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளை, இந்த நாளிலும் நம் ஆண்டவருக்கு எவ்வளவோ நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம், எவ்வளவோ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம். நம்முடைய செயல்பாடுகள் எப்படியாக இருக்கிறது? ஒருவேளை மற்றவங்க திரும்பி வரல அப்படின்றதுக்காக நம்மளும் ஆண்டவர்கிட்ட திரும்பி வராமல் இருக்கக்கூடாது. திரும்பி வந்த ஒருவனுக்கு கிடைத்த நன்மையை பாருங்கள். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இயேசு அவனை தொற்றிருப்பார்கள, இயேசு அவனை ஆசீர்வதிக்கிறார். இன்றைய நாளிலும் நாமும் கூட ஆண்டவருக்கு வந்து நன்றி சொல்லலாமா? அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஏசப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாமா? ஆமென். கர்த்தர் இன்னும் மேலானவைகளை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். இன்று நாம் நன்றி செலுத்த உன் வாழ்வில் இருக்கிற தடைகளை அவர் உடைப்பார். உன் வாழ்வில் இருக்கிற கட்டுகள் மாறி போகும். உன் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயத்தை ஆண்டவராகிய இயேசு துவங்குவார். நன்றி சொல்லி பாருங்க, நன்றி சொல்லி ஜெபித்து பாருங்க. இயேசுப்பா, நீங்க செய்த உபகாரங்களுக்காக, நீங்க செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்க. உங்க வாழ்விலே கர்த்தர் பெரிய காரியத்தை, புதிய காரியத்தை அவர் உருவாக்குவார். கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். சுகமானவர்கள் 10 பேர், ஆனால் திரும்பி வந்தவன் ஒரே ஒரு மனிதன். ஆண்டவரே, அதே வண்ணமா இந்த நாளிலும் எங்களுக்கு நீ செய்த நன்மைகளுக்காக உங்களிடத்திலே வந்து நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரங்கள் எங்கள் மேல் அமரட்டும், கேட்கிற ஒவ்வொருவர் மேல் அமரட்டும். ஆண்டவரே, உம்முடைய கரத்தால் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இன்னும் என்னென்ன நன்மைகள் அவர்களுடைய வாழ்வில் தேவையும் ஒவ்வொன்றையும் கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.